Hello my dear students, welcome to GG Max Tamil. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது class 12 CBSE chapter 1 relations and functions உரிய introduction and then ஒரே example. ஓகேங்களா? ஸோ chapter 1 relations and functions. ஸோ இதில் மொத்தமாக மைனராக ஒரு இன்ட்ரோ, தட் இஸ் மொத்தம் இதில் இருக்கிற எக்ஸசைஸ் ரெண்டு எக்ஸசைஸ் இப்போ இருக்கிற சிலபஸ் படி. ஸோ 1.1 1.2. ஸோ இந்த 1.1 என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன். அதுக்கப்புறம் 1.2ல டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அது போக ரெண்டே வித் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அதே போல் இன்வெர்ட்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் இருக்குது. எக்ஸசைஸ் எல்லாமே ரிலேட்டட் கொஷின்ஸில் போயிடுச்சு. ஸோ இதுதான் மேஜராக பார்க்க போகிறது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.1 இன்ட்ரடக்ஷன் போயிடலாம். ஸோ எக்ஸசைஸ் 1.1 இன்ட்ரடக்ஷன்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் என்ன இருக்குது மேஜர்னா ரிலேஷன் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒரு ஜென்ரலாகவே பார்ப்போமே, நம்ம எப்போ ரிலேஷன் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம், ரிலேஷன் இருந்தால் தான் ஃபங்க்ஷன் வைக்க முடியுமா, ஃபங்க்ஷன்ஸ் வச்சா தான் ரிலேஷன்ஸ் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா ரிலேஷன் இருந்தால் தான் ஃபங்க்ஷன் வைக்க முடியும் இல்லையா. ஸோ ரிலேஷன் அது நம்ம ரிலேஷன்ஸ் இருந்தால் தான் ஃபங்க்ஷன் வைக்க முடியும். அதே நான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு கூட ஃபங்க்ஷன் வச்சுக்குவீங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸுமே ரிலேஷன்ஸ் தானே, ஒன் டைப் ஆஃப் ரிலேஷன் தானே. ஸோ இப்படி நீங்கள் ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு எனக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன், அப்போ தெர் இஸ் அ கனெக்ஷன் ஆஃப் லிங்க் பிட்வீன் யூ அண்ட் மீ. இது அப்பாவும் நம்மளோட கிட்ட அப்பா மகள் இது ஒரு ரிலேஷன். ஸோ கனெக்ஷன், அப்போ ஒரு ரிலேஷன் இருந்தால் தான் நம்ம அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ. ஸோ ரிலேஷன் அப்படிங்கிறதுல டிமோஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர். மேம் ரியல் நம்பர்ஸ்க்கும் ஆர் தானே மேம். இப்போது சம்ஸில் தான் ரியல் நம்பர்ஸும் கொடுத்துருப்பாங்க, ரியல் நம்பர்ஸும் ரியல் நம்பர் ஆர் அப்படின்னு ரியல் நம்பர் ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா நம்ம கேல்குலேட்டர் ஆர் இங்கே பொறுத்த வரைக்கும் இது ரிலேஷனுடைய நொட்டேஷன். ஒரு சில நொட்டேஷன்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அது என்னன்னு மட்டும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ரிலேஷன். அதுக்கப்புறம் இப்போது பிலாங்ஸ் டு டஸ் நாட் பிலாங்ஸ் டு. ஸோ இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா பிலாங்ஸ் டு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா டஸ் நாட் பிலாங்ஸ் டு. அதுக்கப்புறம் இப்படியோ அல்லது இப்படியோ கொடுத்துருந்தா, ஒரு செட்டுக்குள்ள கொடுத்துருந்தா இது சச் தட், இது வேற இது வேற, ஓகேவா. ரெண்டு டாட் மேலே கீழே இல்லாட்டி இப்படி கொடுத்துருந்தா சச் தட். அதுக்கப்புறம் ஏவே தலைகீழாக போட்டால் ஃபார் ஆல், ஏவே தலைகீழாக போட்டால் ஃபார் ஆல். அது போக உங்களுக்கு என்ன தெரியும், என்ன நேச்சுரல் நம்பர், வேறு இசட்னா இன்டீஜர்ஸ், ஆர்னா ரியல் நம்பர், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சில நொட்டேஷன்ஸும் வரும். ஸோ இது எல்லாமே தான் உங்களுக்கு நொட்டேஷன்ஸ். அண்ட் அது போக இந்த சிம்பிள் என்னது எம்டி. ஸோ எம்டிக்கு இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ், இது எம்டி. அண்ட் அது போக கார்ட்டசியன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது அதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா ஏ கிராஸ் பி. நான் ஜஸ்ட் ஒரு செட்டுலாம் சொல்கிறேன், ஏ கிராஸ் பின்னு சொல்லலாம், இல்லை பி கிராஸ் ஏன்னு இருக்கலாம், பி கிராஸ் ஏ இல்லாட்டி ஏ கிராஸ் ஏ அப்படின்னு வைக்கிறாங்க. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா கார்ட்டசியன் ப்ராடக்ட், சிபின்னு போட்டுக்கலாமா, கார்ட்டசியன் ப்ராடக்ட், ஓகேங்களா. ஸோ இதுதான் நோட்டேஷன்ஸ். ஸோ நம்ம இப்போ ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு எக்ஸைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட்டேஷன்ஸ் பார்த்தோம். இப்போ ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும்னா கார்ட்டசியன் ப்ராடக்ட் தெரியணும். அது ஏங்கிறது நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இது நம்ம கண்டினியூவேஷன் ஆஃப் எக்ஸைஸ் சாப்டர் 11th சாப்டர்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் உடைய கண்டினியூவேஷன். நம்ம 6 11ல் படிச்சிருக்கலாம், படிக்காட்டியும் பிரச்சனை இல்லை. இப்போ கார்ட்டசியன் ப்ராடக்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஏஇஐன்னு வச்சுக்குவோம். ஏ அப்படிங்கிறது பி ஈக்குவல் டு 1 2 போதுமா, 1 2ன்னு வச்சுக்குவோம். அப்போ இதில் ஏ கிராஸ் பி அப்படிங்கிறது என்ன, ஏ கிராஸ் பி அதாவது இந்த எலிமெண்ட் ஃபஸ்ட் எலிமெண்ட்லேருந்து நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் கம்பைன் பண்ணி ஒரு ஆர்டர்டு பேர் கிரியேட் பண்ணுங்கள். ஆர்டர்டு பேர்னா என்னது எக்ஸ் கமா ஒய்ங்கிற ஃபார்மேட்டில் இருக்கணும். அப்போ இங்கே ஏன்னா இங்கே ஃபஸ்ட் என்ன இருக்குது ஏ கமா 1, அடுத்தது கம்மா, அடுத்தது இ கமா 1, ஏலேருந்து 1 போட்டோம், அடுத்து ஏலேருந்து 2 போட்டுக்கோங்களேன், ஏலேருந்து 2. அதே மாதிரி அடுத்து இ வாங்க, இ இருக்கிற இடத்துல கம்பைன் பண்ணுங்க, இ கமா 1, வேறு என்ன வரும் இ கமா 2. அதுக்கப்புறம் என்ன வரும் ஐ கமா 1, ஐ கமா 2. இப்போ இது ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸில் இருக்கிறத கார்ட்டசியன் ப்ராடக்டைய டினோஷன், சரிங்களா. ஸோ இப்போது இதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா பி கார்ட்டசியன் ஏ எடுக்க போகிறேன், பி கிராஸ் ஏன்னு சொல்லிக்கலாமா. இப்போ இதுக்கு என்னென்னா பிங்கிறப்ப இதுதான். ஸோ இதில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட்லேருந்து கம்பைன் பண்ணணும். இப்போ என்ன வரும் 1 கமா ஏ
அடுத்து 1லேருந்து அடுத்தது 1, E 1, I. வேற 2, A 2, E 2, I. இப்போ பார்த்தீங்கன்னா A கிராஸ் பியும் B கிராஸ் ஏயும் பாருங்கள் சிமிலராக இருக்கா. A, 1, ஏயும் சேமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. A, 1 ஏன்னா இந்த ஆர்டர் பேரில் X இருக்கிற இடத்துல A இருக்குது, ஆனால் இங்கே 1 இருக்குது. ஸோ இதுவும் சேம் இல்லை. A, 2 இங்கே வச்சுருக்கா 2, A தான் இருக்குது. இது ரெண்டும் சேம் கிடையாது. ஸோ இதில் எதுவுமே சேம் கிடையாதுனால we can conclude that A Cartesian B is not equal to B Cartesian A. ஓகேங்களா? ஸோ இதுவே அது என்ன கார்ட்டீசியன் அப்படின்னா கார்ட்டீசியன் is a mathematician நேம். இந்த ப்ராடக்ட் ஃபைன் பண்ணதுனால கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் இன்னொரு டேர்ம் சொல்கிறாங்க, தட் இஸ் A cross A அப்படின்னு சொல்லி. A cross Aனா இட்ஸ் செல்ஃப் இது இதாக, அதாவது இதுவே இன்னொரு டேர்ம் இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. இது இல்லாத மாதிரி அப்போ என்ன வரும்? A, A அப்படின்னு வரும். அடுத்து இதோட அடுத்தது பார்த்தீங்கன்னா A, E வரும், A, I வரும். அதோட அவ்வளோதான். A, E, I அப்புறம் ஈலேருந்து போங்க. E, A வரும். அடுத்து E, I அதுக்கப்புறம் I வரும். I, A, I, I. ஸோ இதுதான் வந்து A கார்ட்டீசியன் A அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். மேம் எதுக்கும் ரிலேஷனுக்கு என்ன மேம் சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிலேஷன் அப்படிங்கிறதோடைய டெஃபினிஷன், ரிலேஷன் இஸ் எ subset of Cartesian product. அப்போ ரிலேஷன் அப்படிங்கிறது என்னன்னா சப்செட் ஆஃப் Cartesian product. இதுலேயே நான் ஃபங்க்ஷனே சொல்லிடுறேன். அப்போ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபங்க்ஷன் இஸ் எ சப்செட் ஆஃப் ரிலேஷன். ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இஸ் எ டைப் ஆஃப் ரிலேஷன் சொல்லுவாங்க, சப்செட் ஆஃப் ரிலேஷன் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன். ஓகேங்களா? ஸோ ரிலேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்படி நீங்கள் ஃபைன் பண்ணுற கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லேருந்து எடுக்கிற ஒரு சப்செட்டாக இருக்கணும். அப்போ இதில் ஒன்று டிஃபைன் பண்ணுங்க, ரிலேஷன் ஆர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ நான் ஒன்று எடுக்கிறேன். இப்போ A cross Bலேருந்தே ஒன்று எடுக்கிறேன். அதாவது A, 2வும் E, 2வும் எடுக்கிறேன். A, 2, E, 2. இது இதிலேருந்து தானே எடுக்கிறோம். இதில் இருக்கிற ஒரு சப்செட் தானே இந்த ரிலேஷன். ஸோ ரிலேஷன் இஸ் ஏ சப்செட் ஆஃப் பெருசாக இருக்கும். இதுலேருந்து இருக்கிற ஒரு சப்செட் தான் ரிலேஷன். அதே மாதிரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது சப்செட் ஆஃப் ரிலேஷன். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கும்போது இப்போ A, 2 மட்டும் எடுத்தீங்கன்னா இதுலேருந்து நான் எடுக்கிற ஒரு சப்செட். ஸோ ஃபங்க்ஷன் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ரிலேஷன். அப்போ உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு ஷார்ட்கட் என்னது, சிபி அதுக்கப்புறம் ரிலேஷன் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ரிலேஷன், ரிலேஷன் இஸ் ஏ சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஓவராலாகவே உங்களுக்கு தெரிய வேண்டியது. சரிங்களா? நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன் பார்த்திங்கன்னா 3 டைப். ஒன்று எம்டி ரிலேஷன், இன்னொன்று யூனிவர்சல் ரிலேஷன், மூணாவது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன், ஈக்யூ வேலன்ஸ் ரிலேஷன். ஓகேவா? ஸோ எம்டி ரிலேஷன் அப்படின்னா அந்த ரிலேஷன் வந்து எம்டியாக இருக்கலாம். இதுதான் நோட்டேஷன். ஒன்றுமே இருக்காது, ரிலேஷன் ஒன்றுமே இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறதுனா, A is equal to 1, 2, 3 வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன ரிலேஷன் சொல்கிறேன்னா, R is equal to ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணுறேன், A, B such that A, B are all alphabets அப்படின்னு சொல்கிறேன். அப்படி ஏதாச்சும் இருக்குமா? இல்லை இல்லையா? இங்கே எதுவுமே அப்படி இல்லை இல்லையா? அப்போ R is an empty relation. புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் யூனிவர்சல் ரிலேஷன். யூனிவர்சல் ரிலேஷன் அப்படிங்கிறது நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேங்கிறத பார்த்துக்கோங்க. R is equal to யூனிவர்சல் ரிலேஷன் எல்லாமே இன்வால்வ் இருக்கும். A cross A. R is equal to A cross A. இப்போ இதில் இருக்கிறது A 1, 2, 3 அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே நமக்கு வந்து ஆர்டர்ட் பேராக கிடைக்கணும். அப்படி கிடைக்கிறதா இருந்தால் R is equal to A cross A. இந்த நோட்டேஷன் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ரெண்டையுமே சேர்த்து நம்ம என்னன்னு சொல்லணும்னா, ஏன்னா ஆப்வியஸாக நம்ம பார்த்தோன்னே தெரியுங்கிறதுனால இது வந்து ட்ரிவியல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு 1 மார்க்குக்காக தெரிஞ்சுக்கோங்க. ட்ரிவியல் ரிலேஷன். இப்போ மெயின் மேட்டர் இதுதான்.
ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படிங்கிறது தான் ஒரு தலை. உங்கள் எக்ஸசைஸ் 1.1க்கு எல்லா சம்லையுமே ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் வரும். ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ ரிலேஷன்னா என்ன, இப்போ நானும் நீங்களும் வந்து ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் நான் டீச்சருங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் நம்ம ரிலேஷனில் இருப்போம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதே மாதிரி ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது என்ன, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா, ஆர்டி ஆர்எஸ்டி, ஓகேங்களா. ஆர்எஸ்டி எஸ்டியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஎஸ்ஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் ஆர்எஸ்டிங்கிறது ஆர்டர். ஸோ இது ரெஃப்ளெக்சிவ் சிம், அடுத்தது சிமெட்ரி, அடுத்தது டிரான்சிட்டிவ். இப்போ ரெஃப்ளெக்சிவ், சிமெட்ரி, டிரான்சிட்டிவ். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் எப்போ நம்ம சொல்லுவோம்னா, if and only if it satisfies these 3 conditions. நான் 2 சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன், 1 தான் சாட்டிஸ்ஃபை ஆகலை, அப்போ அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். 3மே சாட்டிஸ்ஃபை ஆகும். if and only if 3மே சாட்டிஸ்ஃபை ஆகும். அது என்ன நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் என்னது, ரெஃப்ளெக்சிவ் ஃபங்க்ஷன் தான், இட்ஸ் ரிலேஷன் தான், சிமெட்ரி ரிலேஷன் தான், டிரான்சிட்டிவ் ரிலேஷன் தான். ஸோ ரெஃப்ளெக்சிவ் ரிலேஷன் அப்படின்னா, இஃப் A, A belongs to R, for every A belongs to A. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த நோட் தான் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இஃப் A, belongs to R, then B, A belongs to R for every A, B belongs to A. So symmetry அப்படிங்கிறது if A, B belongs to R implies, இது வந்து implies B, A belongs to R for every A, B belongs to R. அடுத்தது transitive, if A, B belongs to R ஆயிருந்து B, C ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், belongs to R இருந்தால் implies maybe jump பண்ணி போயிடும் A, C belongs to R for all A, B, C belongs to R. ரெஃப்ளெக்ஷன் என்னது, உங்கள் ஃபேஸையே நீங்கள் இமேஜில் பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் பார்த்தா ரெஃப்ளெக்ஷன் சொல்லுவீங்க. அதே மாதிரி ஏ இருந்தால் ஏயுமே இருக்கணும் அப்படிங்கிறது. சிமெட்ரினா என்ன, பாதிக்கு பாதி. எங்கிட்ட இருக்கிறதா இந்த பக்கம் 1/2 இருக்கணும். அப்போ ஏக்கமா பி இருந்தால் பிகமாயும் ரிலேஷனாக இருக்கணும். டிரான்சிட்டிவ்னா 3 பேர் சேர்ந்துடுறாங்க. ஏக்கமா பி பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு பிகமா சினா ஏக்கமா சியும் பிலாங்ஸ் டு ஆரா இருக்கணும். ஃபார் ஆல் ஏக்கமா பிகமா சி பிலாங்ஸ் டு ஆர் கிடையாது, பிலாங்ஸ் டு ஏ. இதுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ரெஃப்ளெக்சிவ்க்கு இப்போ ஒரு செட்டு ஏ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு செட்டு இருந்துச்சுன்னா 1,1 2,2 இந்த மாதிரி இருக்கணும். இது எல்லாமே அந்த செட்டுக்குள்ளே மெயின் செட்டுக்குள்ளே இருக்கணும், ரிலேஷனுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போ சிமெட்ரினா 1,2 இருந்துச்சுன்னா 2,1 இருக்கணும்னு சொல்லுவாங்க. 1,2 வந்து பிலாங்ஸ் டு ஆராக இருந்துச்சுன்னா 2,1 இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். சம்ஸ் பார்க்கல நீங்கள் ஈஸியாக புரியும். டிரான்சிட்டிவ்னா என்ன அர்த்தம், 1,2 வந்து ஆரில் இருந்து 2,3யும் ஆரில் இருந்தால் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட்டும் சேர்த்தா என்ன ஆர்டர் பேர் கிடைக்கிது, 1,3யும் வந்து ஆரில் இருக்கணும். இதுதான் வந்து டிரான்சிட்டிவ். ஸோ ரெஃப்ளெக்சிவ், சிமெட்ரி, டிரான்சிட்டிவ் 3மே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம், அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லலாம். ஸோ சம்ஸ் என்ன கேட்பாங்க, show that the given relation is an equivalence relation னு கேட்கலாம். இல்லைன்னா show that the given relation satisfies the condition reflexive, transitive, symmetric அப்படின்னு கேட்கலாம். இல்லை பர்டிகுலர் ரெஃப்ளெக்சிவ் மட்டும் சொல்லுப்பா, இல்லை சிமெட்ரிக் மட்டும் சொல்லுப்பா, டிரான்சிட்டிவ் மட்டும் சொல்லுப்பான்னு கேட்கலாம். ஸோ ஓவராலாக உங்களுக்கு வர சம்ஸ் எல்லாமே எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த 3 கண்டிஷனையும் நீங்கள் இந்த எக்ஸ்ப்ளனேஷனையும் கொடுத்துட்டு இந்த மாதிரி அதுக்குரிய ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லி therefore it is, இப்போ இன்கேஸ் நான் ரெஃப்ளெக்சிவ்னா நான் ரெஃப்ளெக்சிவ்னா என்ன பண்ணணும்னா does not belongs to அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்ட்ரடக்ஷன் வீடியோ. இதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம்பிள் 1 அண்ட் தென் ஃபர்தர் எக்ஸசைசஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.